செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் அருகே உள்ள பெருங்களத்தூரில் வெள்ள நிவாரணத் தொகைக்கான டோக்கன்களை பயனாளிகளின் வீடுகளுக்கு சென்று விநியோகிக்காமல் பூங்காவில் வைத்து வழங்கியதால் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் கந்தன் இணைப்பில் இருக்கிறாரிடம் பேசலாம். கந்தன், என்ன நடந்தது? விவரங்கள். வணக்கம். தற்போது தாம்பரம் மாநகராட்சி உட்பட்ட பெருங்களத்தூர் RMK நகர் என்னும் பகுதியில் 6ஆம் நம்பர் கடை எண் கொண்ட அந்த கடையில் 1300 அட்டைதாரர் உள்ளார்கள். இந்த கடைகளுக்கு தான் தற்போது, அதாவது அட்டைதாரர்களுக்கு இந்த வெள்ள நிவாரண டோக்கன்களை தற்போது வழங்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக இங்கு ஒரு புகார் எழுந்துள்ளது. என்ன புகார் என்றால், நேற்றைய தினமே தாம்பரத்தில் அதிகாரிகள் முறையாக இவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது. வீடு வீடாக சென்று அந்த டோக்கன்களை விநியோகம் செய்ய வேண்டும் என தெரிவிக்கப்பட்டது. ஆனால் இந்த கடை ஊழியர் அந்த பகுதி, அதாவது RM நகர் என்ற பகுதியில ஒரு பூங்காவில் வைத்து 1300 நபர்களையும் அங்கு வரவைத்து டோக்கன்களை விநியோகம் செய்ய ஆரம்பித்தார். இதனால் அந்த பகுதியைச் சேர்ந்த பெண்கள், ஆண்கள் ஒரே நேரத்தில் கூட்டம் சேர்ந்ததால் கடுமையாக வாக்குவாதம் ஏற்பட்டது. ஒரு கட்டத்தில் தள்ளுமுள்ளும் ஏற்பட்டுள்ளது. மேலும் அந்த பகுதியில் காவல்துறையும் பணியில் இல்லைன்னு ஒரு குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தற்போது இந்த பொதுமக்கள் அவர்கள் வாக்குவாதம் ஈடுபட்டதால் தற்போது அங்கிருந்து அந்த கடை ஊழியர்கள் அங்கிருந்து நடையை கட்டி தற்போது அந்த கடை வாசலையே அமர்ந்து திருப்பியும் அவர்களுக்கு டோக்கன்களை விநியோகம் செய்ய ஆரம்பித்துள்ளனர். நேற்றைய தினமே இவர்களுக்கு முறையான பயிற்சி அளிக்கப்படவில்லை என ஒரு புகார் எழுந்தது. தற்போது இந்த கூட்டத்தால் இங்கு ஒரு பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.